அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பி கோலத்து கூடவே ஒரு சிறுகதையின் தலைப்பு ஒரே குத்து. சிறுவன் ஒருவன் ஜூடோ பயில விரும்பினான். இதில் என்ன சோகம் என்றால் அவனுக்கு இடது கை கிடையாது, ஒரு விபத்தில் போய்விட்டது. இந்த குறையை பொருட்படுத்தாமல் ஜூடோ குரு ஒருவர் அவனை சேர்த்து கொண்டார். தினமும் பயிற்சி உண்டு. ஆனால் ஒரே ஒரு குத்தும் வித்தையைத்தான் குரு சொல்லிக் கொடுத்தார். 4-5 மாதங்கள் கழிந்தன. அப்போதும் அதே அந்த குத்து பயிற்சிதான். சிறுவனுக்கு ஏனென்றே புரியவில்லை. குருவிடம் கேட்டான். இந்த ஒரு குத்து பயிற்சி போதும் உனக்கு என்று சொல்லிவிட்டார். சிறுவன் கவலைப்படவில்லை. தொடர்ந்து அதையே பயிற்சி செய்து கொண்டிருந்தான். 1 வருடம் முடிந்ததும் குரு அவனை ஒரு போட்டிக்கு அனுப்பினார். ஒரு கையுடன் வந்த சிறுவனை பார்த்ததும் பலர் அற்பமாய் எண்ணினார்கள். ஆனால் ஆம், நீங்கள் நினைத்தது போலவே தன்னை விட பலசாலிகளையெல்லாம் சிறுவன் ஆக்ரோஷமாக எதிர்கொண்டு கோப்பையையும் தட்டி சென்று விட்டான். எல்லோருக்கும் ஆச்சரியம், சிறுவனுக்கும் தான். எப்படி குருவே, என்னால் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடிந்தது என்று கேட்டான் சிறுவன். 2 காரணங்கள்தான். 1, நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலேயே மிகவும் கஷ்டமான குத்து பயிற்சி. 2வது, இந்த குத்து பயிற்சியை தடுக்க வேண்டும் என்றால் குத்துபவனின் இடது கையை மடக்க வேண்டும். உன்னிடம் அது இல்லை என்றார் குரு. கதையின் நீதி: பலவீனங்களும் பலமாகும் சந்தர்ப்பங்கள் உண்டு. நன்றி.